நம்ம வாழ்க்கையில் அனைவருமே ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு மன ரீதியாக ஒரு டிப்ரெஷன், மனக்கவலை, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சரிவு, ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாத ஒரு நிலைமை, இப்படி பல்வேறு சங்கடங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை பலரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவவாக்கிய சித்தர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் பேச்சாளராக நம்முடைய ஜோதிட ஆதித்யா கும்மிடிப்பூண்டி சரவணன் அவர்கள் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம், அதாவது அஸ்வினியிலிருந்து ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரத்துக்காரங்க உங்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்கு, தொழில் விருத்தி ஆகுவதற்கு, பொருளாதாரம் மேம்பாடு அடைவதற்கு நீங்கள் வணங்கக்கூடிய சித்தர்கள் எது அப்படிங்கக்கூடிய 27 சித்தர்களின் யோகங்கள் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பில் தான் நம்ம பேசுகிறதுக்காக நம்முடைய ஜோதிட ஆதித்யா கும்மிடிப்பூண்டி சரவணன் ஐயா வந்திருக்காங்க. சரவணன் ஐயா அவர்களை வருக வருக அன்போடு வரவேற்று அவர்களை உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சரவணபவ. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி மற்றும் நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 42வது மாத கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருகென வரவேற்று மற்றும் நமது கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எனது தாய் தந்தையை வணங்கி எனது குருநாதர் ஆஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் திரு பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து எனது ஜோதிட உரையை தொடங்குகின்றேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது நம்ம அனைவருமே ஏதாவது இந்த ஒரு 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்போம் கண்டிப்பாக, சரிங்களா? அப்போது நம்ம 27 நட்சத்திரத்தில் தான் நம்ம கண்டிப்பாக அனைவருமே நம்ம பிறந்திருப்போம். அப்போ நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே அதுக்கு ஒரு வேல்யூ உண்டு, மேன் பவர். நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எப்பவுமே அதுக்கு ஒரு பவர் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே நம்ம பண்ணக்கூடிய பூஜையாக இருந்தாலும் சரி, ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, அங்கே அந்த ஆச்சாரியர்கள் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுடைய லக்னம் என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய கோத்திரம், ராசி, நட்சத்திரம் என்னென்னு கேட்டு தான் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தாப்ப நம்மளுக்கு சங்கல்பம் பண்ணுவாங்க. அப்போது சங்கல்பம் பண்ண சொல்ல அந்த நட்சத்திரத்தை கேட்டு பண்ணதுனால நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம்ன்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒன்று. இப்போ நம்ம வாழ்க்கையில் அனைவருமே ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கை ரீதியாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு மன ரீதியாக ஒரு டிப்ரெஷன், மனக்கவலை, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சரிவு, ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியாத ஒரு நிலைமை, இப்படி பல்வேறு சங்கடங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை பலரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இந்த 27 நட்சத்திரம் தான் நம்ம அனைவருமே பிறந்திருப்போம். இந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர்கள் என்று சொல்லிட்டு இருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, நம்ம ஆதி காலத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடியது நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி தான் இயக்கிட்டு இருக்குது, சரிங்களா? நீ தெய்வம் இருக்குன்னு சொன்னாலும் தெய்வம் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் சேர்ந்து தான் பயணிச்சுட்டு இருக்குது. சிலர் அது வெவ்வேறு அப்படி பிரிச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஜோதிடமும் ஆன்மீகமும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தான் இது வரைக்கும் பயணிச்சுட்டு இருக்குது. அப்போது ஜோதிட ரீதியாக பார்க்க சொல்ல நம்ம ஒரு மனிதனை இயக்கக்கூடியது இந்த 9 கோள்கள் தான். அந்த வான் மண்டலத்திலிருந்து தன்னுடைய கதிர்வீச்சுகளால் மனிதனை இயக்குது. அப்படி இயக்கும் போது அந்த நட்சத்திர சாரத்தின்படி தான் அந்த கோள்கள் மனிதனை இயக்குது. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு அந்த 9 கோள்களுடைய தன்மையுமே வந்துட்டு தான் போகும், சரி? நம்ம ஒரு ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு லக்னத்தில் பிறந்தாலுமே அந்த 9 கோள்களுடைய தாக்கம் கட்டாயம் வந்துட்டு தான் போகும். அதன் ரீதியாக நம்மளுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு வீழ்ச்சி, மன ரீதியான ஒரு பாதிப்பு,
இப்படி படிப்பு, வேலை, இதில் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டு, ஒரு டிஃபெக்ஷன், ஒரு கவலை, ஒரு தோல்வி, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வணங்கக்கூடிய சித்தர்களை நம்ம பார்ப்போம். இப்போ 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்கக்கூடிய சித்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து பெரும்பாலும் அவருடைய சமாதிகள் வந்து எங்கள் சிவன் கோயில் தான் வந்து நிறைய அமைந்திருக்கும். பெரும்பாலும் 90% சித்தர்களுடைய சமாதிகள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில்கள் தான் அமைந்திருக்கும். அந்த வகையில் இப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலங்கிநாதர். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்கக்கூடிய சித்தர் காலங்கிநாதர் ஆவார். இவருடைய சமாதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர். இவருடைய சக்திகள் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய ஸ்தலங்களில் உள்ளது. அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த கஞ்சமலை, திருக்கடையூர் அந்த ஊருக்கு சென்று அந்த சித்தரை மனதார நினைத்து அங்கே ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சித்தரை நம்ம ஒரு தீபம் போட்டு வழிபட்டோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு படிப்பு ரீதியாக, ஒரு வேலை நிமித்தமாக எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய ஒரு கஷ்டங்கள் தீர்ந்து அதில் ஒரு நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கட்டாயம் உருவாகும். சரிங்களா? அதே போல் பரணி நட்சத்திரக்காரங்கள் வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போகர் ஆவார். இவருடைய சமாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் அமைந்திருக்கு. அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க பழனி சென்று போகருடைய அந்த அவரை நினைத்து அங்கே ஒரு விளக்கு போட்டு அந்த விளக்கின் முன் அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் தியானித்து மனமுருக அந்த சித்தரை வணங்கணுமுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளையும் கட்டாயம் கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு கட்டாயம் உருவாகும். சரிங்களா? அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமரிஷி ஆவார். இவருக்கு சமாதி இல்லை, இவர் உடல் அழிவும் இல்லை, நேரடியாகவே கைலாயத்துக்கு சென்று விட்டார் என்று வரலாறு கூறுது. இவரை திங்கட்கிழமை வெள்ளையாடை அணிந்து வடக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து இவரை நினைத்து வணங்கி வந்தோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே கட்டாயம் தீரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மச்சமுனி ஆவார். இவருடைய சமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ளது. அப்போ இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பரங்குன்றம் சென்று ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து மச்சமுனி சித்தரை வந்து மனதார வழிபட்டோம்னா அந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதத்திலுமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நிலைப்பாடு உருவாகுது. சரிங்களா? அடுத்தபடியாக மிருகசிறுசன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் என்ற ஊரில் உள்ளது. இதே மிருகசிறு நட்சத்திரக்காரங்க வணங்கக்கூடிய இன்னொரு சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டமுனி ஆவார். இவருடைய சமாதி திருவரங்கத்தில் உள்ளது. அப்போது இந்த மிருகசிறு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாம்பாட்டி சித்தரையும் சட்டமுனி சித்தரையும் இருவரில் யாரேனும் ஒருவரை கட்டாயம் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக உருவாகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடார். இவருடைய ஜீவ சமாதி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலையில் சென்று இந்த இடைக்காடர் என்று சொல்லக்கூடிய சித்தரை அவருடைய சமாதி அருகே சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து ஒரு அரை மணி நேரமேனும் உட்கார்ந்து நம்மளுடைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே அங்கே முறையிட்டு வழி போட்டோம்னா அவர்களுடைய பிரச்சனைகள் கட்டாயம் அங்கே தீருது. அடுத்தபடியாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி ஆவார். இவருடைய சமாதி வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜீவ சமாதி ஆனார். இவர் வந்து
வைத்தீஸ்வரன் கோயிலில் ஜீவசமாதி அடைந்துள்ளார். அப்போ அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் சேர்ந்து இவருடைய சமாதியின் முன் அமர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி தங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் அந்த முறையிட்டு அங்கே வணங்கிட்டு வந்தோம்னா இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகும். அடுத்தபடியாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலமுனி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் என்ற ஊரில் உள்ளது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருவாரூர் சென்று கமலமுனி சித்தருக்கு ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து தன்னுடைய குறைகள் அனைத்தையும் அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அடுத்தபடியாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியர். இவருடைய ஒளிவட்டம் குற்றால பொதிகை மலையில் உள்ளது. சமாதி வந்துன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ளது. அப்போ நீங்கள் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு போனாலும் சரி, இல்லை குற்றால பொதிகை மலையில் போயிட்டு அங்கே போயிட்டு அவரை நினைத்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய மனக்குறைகளை, தொழில் ரீதியாகக்கூடிய கஷ்டங்கள், வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் அனைத்துமே கட்டாயம் தீரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவவாக்கிய சித்தர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ளது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கும்பகோணம் சென்று இந்த சிவபாக்கிய சித்தரை அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையுமே முறையிட்டு வணங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமதேவ சித்தர். இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆண்டாள் அம்பாளையும் வணங்கலாம். அடுத்தபடியாக ராமதேவ சித்தரையும் வணங்கலாம். ராமதேவர் சித்தர் இவரை வழிபட வேண்டுமென அழகர் மலைக்கு செல்வது சிறப்பு. ஆண்டாளை ஸ்ரீபெரும்புதூர் சென்று வழிபடலாம். அப்போ இந்த பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த இரண்டு பேரையுமே வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் துன்பங்களை தீர்ந்து ஒரு வெற்றியை கட்டாயம் கொடுக்கும். அடுத்தபடியாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காகபுஞ்சண்டர். இவருடைய ஜீவசமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்துள்ளது. அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த திருச்சி அருகே உள்ள உறையூர் சென்று அவருடைய சமாதிக்கு சென்று அங்கே ஒரு தெய்வம் ஏற்றி அந்த தெய்வத்தின் முன் அமர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். அடுத்தபடியாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருவூரார். இவர் சமாதி கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. அடுத்தபடியாக தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் இருக்குது. இந்த இரண்டு இடங்களுக்கும் சென்று இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து அந்த கரூராரை நினைத்து வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீர்ந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறும் கட்டாயமாக. அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புன்னாகீசர் ஆவார். இவருடைய சமாதி நன்னாசேர் என்ற இடத்தில் உள்ளது. நன்னாசேர் என்ற அந்த ஊருக்கு சென்று இந்த புன்னாகீசருடைய சமாதிக்கு அருகில் சென்று அவருடைய அந்த சமாதி அருகே போய் அமர்ந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் பொழுது நம்மளுடைய குறைகளை முறையிட்டு வணங்கிட்டு வந்தோம்னா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே கட்டாயம் தீரும். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலிப்பாணி சித்தர் ஆவார். இவருடைய சமாதி பழனி அருகில் உள்ள வைக்காவூர் என்ற இடத்தில் உள்ளது. அந்த ஊருக்கு சென்று புலிப்பாணி சித்தரை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து நம்மளுடைய அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அவருடைய பிரச்சனைகள் அனைத்துமே கட்டாயம் தீரும். அடுத்தபடியாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தீசர் மற்றும் குதம்பை சித்தர் ஆவார்.
நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்திரன் ஜீவசமாதி மாயவரத்திலும் உள்ளது. இந்த இடங்களுக்கு சென்று இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களை கட்டாயம் கொடுக்கும். அடுத்தபடியாக அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி ஆவார். இவரின் ஜீவசமாதி 8 குடியில் அமைந்துள்ளது. இந்த அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 8 குடி சென்று இந்த வால்மீகி அவரை நினைத்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் வெற்றியை கட்டாயமாக கொடுக்கும். அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாசர் ஆவார். இவர் உடல் அழிவற்றது, எனவே காற்றோடு காற்றாக தான் இவர் கலந்திருப்பார். இவரை நம்ம எங்கே இருக்கிறோமோ வீட்டிலே கூட நினைத்து அந்த இடத்துலேயே ஒரு தீபம் போட்டு வணங்கிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். அடுத்தபடியாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி ஆவார். இவருடைய சமாதி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ளது. ராமேஸ்வரம் சென்று அவருடைய சமாதியின் அருகே அமர்ந்து அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் முன் அமர்ந்து இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனையுமே தீர்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கட்டாயமாக கொடுக்கும். அடுத்தபடியாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமதேவர் என்னும் யோகுப்பு சித்திரே ஆவார். இவருடைய சமாதி அழகர் மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளியாக உள்ளது என்று சொல்கிறாங்க. இந்த இடங்களுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து வணங்கிட்டு வந்தாங்கன்னா இவர்களுக்கும் நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். அடுத்தபடியாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொங்கணர். இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இருக்க சொல்லப்படுகிறது. திருப்பதி சென்று கொங்கணரை நிறுத்தி ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து அவங்களுக்கும் வாழ்க்கையில் பல்வேறு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக இருக்கும். அடுத்தபடியாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார். இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளித்தென்றல் என்ற ஊரில் உள்ளது. இந்த இடத்துக்கு சென்று திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து வணங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக மாறுது. அடுத்தபடியாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் திருமூலர் ஆவார். இவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. அப்போ இந்த சிதம்பரத்திற்கு சென்று அவருடைய ஜீவசமாதி அருகில் சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றி இவங்க வழிபட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் நிச்சயமாக விலகி பல்வேறு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌபாலர். இவருடைய சமாதி எங்கு என தெரியவில்லை, எனினும் மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி அருள் புரிவார் என குறிப்புகள்லாம் உள்ளது. அப்போது இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவரை நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே முறையிட்டு வணங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க தருணமாக நிச்சயமாக மாறும். அதை போல் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோதி முனி ஆவார். இவர் ஜோதி வடிவிலே ஜீவனாகத்தான் உள்ளார். அதனால் இவருக்கும் தீபம் ஏற்றி வழிபாட்டாலே அங்கு அவர் நம்மளுக்கு அருள் பாலிக்கக்கூடியவராக இருப்பார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டமரகர் சித்தர். இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகிவிட்டதாக புராண வரலாறு கூறுகிறது. இவரையும் வீட்டிலேயே அந்த மணி இருக்குல்ல அந்த சிறு ஓசை மணியிலே வட வைத்து அங்கே அவர் நம்ம வந்ததாக பாவித்து அவரை வழிபட்டாலே அவரும் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் சரி அனைத்துமே நீங்கி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்கக்கூடிய சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரானந்தர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள தனி அறையில் அமைந்துள்ளது. அங்கு சென்று
அவருக்கும் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தின் முன் அமர்ந்து அவரை மனதார வழிபடுத்து வந்தாங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பல்வேறு பிரச்சனைகளும் கட்டாயம் தீரும். இப்போது ஏன் நம்ம அந்த இத்தனை சித்தர்களையும் தீபம் ஏற்றி வழிபட சொல்கிறோன்னா, எப்போவுமே நம்ம இறைவனை வழிபடும்பொழுது இறைவனே தீப ஒளி வடிவாக தான் உள்ளாருன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தீபம் ஏற்றி ஒரு இறைவனை வழிபடும்போது நிச்சயமாக நம்ம மனக்கவலைகள், மன சங்கடங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே தீர்ந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய தருணங்களாக நிச்சயமாக மாறும். அப்போது இந்த 27 நட்சத்திரங்களும் பிறந்திருக்கிறவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, மன ரீதியாக, குடும்ப ரீதியாக, படிப்பு ரீதியாக, வேலை ரீதியாக, இப்படி எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொன்ன இந்த 27 நட்சத்திரக்காரங்களும் அந்த சித்திரங்கள்லாம் வந்து ஒரு தீபம் ஏற்றி ஒரு குறைந்தது அரை மணி நேரமாவது அவர்களை நினைத்து தியானித்து வழிபட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தருணமாக நிச்சயமாக மாறும். சரிங்களா? எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய குருநாதர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ.